ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ராசி அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போதே 4 பாதங்களுடையது. இதில் இப்போ வருகின்ற கோச்சார ரீதியான பலன்களையும்
தசாபூத்தி பலன்களும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது 2025லேருந்து 2028க்குள்ளார விரைய சனியும் ஆவரேஜ் பொசிஷன்லேயும், 2028லேருந்து 2030 ஜென்ம சனி உங்களுக்கு அலாட் பொசிஷன்லையும், 2030லேருந்து 2033 பாத சனியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது தான் இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். 2025லேருந்து 28க்குள்ளே இந்த விரைய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 15% வந்து விரைய சனி உங்களுக்கு தீமையை அளிக்கக்கூடியதாகவும், அடுத்த வருகின்ற ஜென்ம சனி 75% உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடியதாகவும், அடுத்த 10% வந்து உங்களுக்கு பாத சனியில் ஒரு தீமை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது 90% உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் பாத சனியில். இப்போ விரைய சனியும் ஜென்ம சனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 15% தீமைகள் இருந்தால் மீதி 85% உங்களுக்கு நன்மை இருக்கும். 75% வந்து தீமைகள் ஜென்ம சனியில் கொடுத்தா 25% நன்மைகளை கொடுக்கும். 10% பாத சனியில் குறையும் போது தீமைகள் 90% நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்படிப்பட்ட இந்த பலன்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது திசா புத்தி ரீதியாகவும் உங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படிங்கும்போது இந்த காணொலியில் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் சனி பெயர்ச்சி கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு விரைய சனி ஒருத்தருக்கு நடக்குது, ஜென்ம சனி நடக்குது, பாத சனி நடக்குது அப்படின்னா, இந்த 7.5 வருட காலங்களிலும் விரைய சனி உங்களுக்கு ஆவரேஜ் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, திசா புத்தி ரீதியாக என்னென்ன மாதிரி பலன்கள் விரைய சனியும் ஜென்ம சனியும் பாத சனியும் 3 எப்படி உங்களுக்கு கொடுக்கும். ஒருத்தர் வந்து பிறந்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் அப்படின்னா 5 வயசுக்குள்ளே கேது திசை வந்திருக்கும். இந்த கேது திசையில் உள்ளவங்களுக்கு சிறு சிறு உடல்நிலை பாதிப்பு, இப்போ விரைய சனியில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புனால ஹாஸ்பிட்டல் செலவு வரும். ஜென்ம சனியாக இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து தீவிரமான ஒரு சில சிகிச்சை முறைகள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டால் கேது திசையில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கும். குருவோடைய பார்வை வேணால் உங்கள் ஜாதகத்தில் கேதுக்கு இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். இல்லை சுக்கிரனுடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் பண வரவுகளில் நல்லாயிருக்கும். இந்த கேது திசை தன்னுடைய பெற்றோர்களுக்கும் முழுக்க காட்டும். பாத சனியாக இருக்குது கேது திசையில் அப்படின்னா பெரிய மாற்றங்களோ பிரச்சனைகளோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. பாத சனி சிறு சிறு உபாதைகளை கொடுத்து விலகி விடுவார். அடுத்தது சுக்கிர திசை ஒரு 5லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த காலகட்டம் 2க்கும் 7க்கும் அதிபதி உங்கள் மேஷத்துக்கு. இந்த சுக்கிர திசை விரைய சனியாக இருக்கும்போது நிறைய பண வரவுகளை கொடுத்து உங்களை செலவு பண்ண வைக்கும், வீடு கட்ட வைக்கும், நிறைய திருமணம் பண்ண வைக்கும். மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து பெரிய அளவில் நிறைய பணப்புழக்கங்களை கொடுக்கக்கூடியது சுக்கிர திசை. அது சனி வரும்போது கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுத்தாலும், அவமானங்களையும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பண வரவுக்கு பெரிய தடை இருக்காது விரைய சனியில். ஜென்ம சனியில் வரும்போது இந்த சுக்கிர திசை மிக ஆபத்தான திசை. அதே அளவுக்கு பணத்தையும் கொடுத்து பிரச்சனையும் கொடுத்து உங்களை வந்து ஒரு நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்ம சனி. இது வந்து இந்த 5 வயசுலேருந்து 25 வயசு இருக்கிறவங்க இந்த ஜென்ம சனி காலங்களில் முதல் சுற்று அப்படிங்கும்போது மிக கடுமையான பிரச்சனைகளை கொடுத்தாலும் சுக்கிர திசையினால் ஒரு சில பொருளாதார வகைகளில் உறவுகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது பாத சனியில் இருக்குது சுக்கிர திசை அப்படிங்கிறதுனா இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்துலேயும் வர்றது. அப்படிங்கும்போது கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்கிறதெல்லாம் தப்பாக நடக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர திசையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இந்த அஸ்வினி முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்குது. எப்படி எங்களுக்கு வந்து இந்த 4 பாதங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு இப்போ விரைய சனி 2.5 வருஷம், ஜென்ம சனி 2.5 வருஷம், பாத சனி 2.5 வருஷம்னா இருந்தாலும் 30 மாதம் எல்லாமே. இந்த 30 மாதத்தில் 10 மாதம் தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விரைய சனின்னு நடக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ம சனினாலும் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான், பாத சனினாலும் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம். 4 பாதம் வரும். அது 30 மாதத்தை அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு 3 மாதம் பிரிச்சுட்டாலும் 10 மாதம் ஒவ்வொருத்தருக்கும் விரைய சனி தாக்கங்கள், ஜென்ம சனி தாக்கங்கள், பாத சனி தாக்கங்கள் இருக்கும். விரைய சனிக்கு 10 மாதம் எடுத்துக்கும். அதில் அஸ்வினி முதல் பாதத்துக்கு 3.5 மாதம். அது மாதிரி 4 பாதத்துக்கும் 3.5 மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மாதத்துக்குள்ளே 4 பாதங்கள் பிரியும் போது அந்த 2.5 மாதம் கொஞ்சம் விரயத்தை அதிகமாக கொடுக்கும். ஜென்ம சனியாக இருக்கும் போது முதல் பாதத்துக்கு
ஃபஸ்ட்டு ஒரு 2.5 மாதத்துக்கு கடுமையான ஜென்ம சனி இருக்கும். பாத சனியாக இருக்கும் போது கடுமையான ஒரு 2.5 மாதம் பாத சனியோடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த 10 மாத காலங்கள் பாதம் வரை, இப்போ அஸ்வினி முதல் பாதத்தில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025லேருந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 2.5 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2028 ஜென்ம சனி ஆச்சு, அதுலேருந்து ஒரு 2.5 மாதம் அஸ்வினி முதல் பாதம் கவனமாக இருக்கணும். அடுத்த 2.5 மாதம் அடுத்த 2வது பாதத்துக்கு போயிடும். அப்படி உங்களுக்கு அதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்போ சொல்லும் போதே. அந்த மாதிரி ஒவ்வொரு 2.5 மாதங்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து திசாபுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து சுக்கிர திசைக்கு அப்புறம் சூரிய திசை 25 வயசுலேருந்து 31 வயசு வரை. இந்த காலகட்டங்களில் சனி சூரியனுக்கு ஆகாத ஒரு திசை சனி வரும்போது, இது 7.5 சனி வரும்போது சூரிய திசையெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் அதிபதி திசை இது. அப்படிங்கும்போது குழந்தை பிறப்பில், அப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடில் சிக்கல் அப்படிங்கிறதுல தடையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அரசாங்க வழியில் முயற்சி பண்ணுறவங்கள சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வரக்கூடும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய திசை அப்படின்னு சூரிய திசையை சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதே விரய சனியாக இருக்கும்போது சூரியன் வந்து நிறைய விரயங்களை கொடுக்கும். ஜென்ம சனியாக இருக்கும்போது மனக்குழப்பத்தையும், அதே அளவுக்கு உடலில் வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடியதாகவும், பாத சனியில் உங்களுடைய 2030லேருந்து 33க்குள்ளே சூரிய திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாத சனி உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை குடும்ப விஷயத்தில் கொடுக்கும். தன குடும்ப வாக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது சந்திர திசை 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இந்த சந்திர திசை உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கோச்சார ரீதியாக விரய சனி நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தாய் உடல்நிலைக்கு கொஞ்சம் பார்த்து 4ஆம் அதிபதி திசை, தாய் வீடு மனை வாசல் அப்படிங்கிறதுல ரொம்ப டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனியில் நல்ல திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல ஜென்ம சனியில் கொடுத்து ஆகும், சந்திர திசை நல்லா இருந்துச்சுன்னா. பாத சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு 2030லேருந்து 33க்குள்ளே சந்திர திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மதிநுட்பத்தினால் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீடு மனை யோகம் கொடுக்கும். நிறைய சொத்து உறவுகள் கொடுக்கும். இது சுக்கிர திசைக்கும் பொருந்தும், சந்திர திசைக்கும் பொருந்தும். சுக்கிரன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். சந்திரன் ஒரு வேளை கெட்டு போச்சுங்க, இந்த 3 சனியை என்ன பண்ணும், கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அது மன உளைச்சல் ஆளாக்கலை அப்படின்னா சந்திர திசை யோகத்தில் இருக்குது. குரு சந்திரனோடு இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். குரு பார்வையில் சந்திரன் இருந்தால் ரொம்ப நல்லதை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே. விரய சனியில் செவ்வாய் திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக விரயங்களை வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய யோகங்களும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஆனால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், அதுக்கப்புறம் உடல்நிலையில் பிரச்சனைகள், 8ஆம் அதிபதி தசை மேஷராசிக்கு. அப்படிங்கும்போது சிறு சிறு விபத்துகள், அவமானத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு செய்யக்கூடாத வேலையை செய்வீங்க அந்த நேரத்தில். செவ்வாய் திசையில் ஒரு உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் இந்த விரய சனி ஜென்ம சனி பாத சனியில் செவ்வாய் திசை அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கும், வரவு செலவுகளில் நஷ்டத்தை உருவாக்கும், சகோதர வழியில் ஒரு சில பிணக்குகள் வரும், சகோதர வழியில் நஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். அப்படிங்கிறதுனால செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொருள் வரவுகள், பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். விரய சனிங்கும் போது நல்லா இருக்கும், பாத சனியிலும் நல்லா இருக்கும். ஆனால் ஜென்ம சனியில் மிகப்பெரிய டார்ஜஸை கொடுக்கும், டாக்டர் செலவை அதிகமாக கொடுக்கும். ராகு திசை 48 வயசுலேருந்து 66 வயசுக்குள்ளே ராகு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் வியாபாரத்தை பெருக்கும். இதுவே ராகு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா தான் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துரும். ஜென்ம சனியில் அதே மாதிரி தான். நல்ல ராகுவாக இருக்குது, குரு பார்வையில் ராகு இருக்குது உங்கள் ஜாதகத்தில், இல்லை ராகு நல்ல இடத்துல இருந்ததுன்னா இந்த ஜென்ம சனி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். மிகப்பெரிய அளவில் தொழில் தொடக்கமும், மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்டக்கூடிய, வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை, இல்லை இங்கே உட்காந்தே சம்பாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஜென்ம சனியில் வரும். ஆனால் ஜென்ம சனியில் மன உளைச்சலும் ஒரு சில பிரச்சனைகளும் நம்மளுடைய முடிவுகளினால் வருகின்ற தொந்தரவு அதிகமாக இருக்கும். நம்ம ஏதோ தவறான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
அடுத்தது குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் 9க்கும் 12க்கும் உடைய திசை அப்படிங்கும்போது உங்கள் பூர்வீக விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். விரய சனியாக இருக்கும்போது மேரேஜ் நடக்கக்கூடியது, உங்களோட பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய, தொழில் அமைக்கக்கூடிய, அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள் விரய சனியில். ஜென்ம சனியாக இருக்கும்போது உங்களை பர்டிகுலராக உடல்நிலையும் மனநிலையும் எது தவறுன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த குரு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்ம சனி நடக்கும்போது. பாத சனி நடக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போவோம், மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டு செல்லுவிடும். அடுத்தது சனி திசை வந்திருக்கு, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி. நல்ல யோகமான சனியாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு 10க்கு 11க்கும் உடைய திசை, 10க்கும் 11க்கும் அதிபதியான திசை சனி. அப்படிங்கும்போது நல்ல தொழிலை, நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக கண்டிப்பாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி அந்த சனி திசை உங்களுக்கு யோகத்தையே அள்ளி கொடுக்கும். விரை சனியாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள், கடன் அப்படி கொடுத்தாலும் நல்ல தொழில் அதிகரிக்கும், லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும். ஜென்ம சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில். பாத சனி வரும்போது இந்த ரவுண்டு முடிகிறதுனால கடைசியாக ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள்னா 82லேருந்து 101 வயசு வரைக்கும். இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த 7.5 வருடங்களும் கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை, ராகு திசை வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசிக்காரங்க பொதுவாகவே இந்த திசாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நல்லதும் நடக்கும். 30 வயசுக்கு மேலே திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு, தேர்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடல்நிலையில் இருக்கணும். இப்படி சில நல்ல விஷயங்களும் கோச்சார ரீதியாகவும் திசா புத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்து கவனமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான இந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. தினமும் ஏதாவது விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க. குலதெய்வ வழிபாடை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் பண்ணாமல் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 4 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டிங்கன்னா அந்த கர்மா கழிந்து சனியோடைய தாக்கத்தை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை காண நான் வாழ்த்துகின்றேன். அதே சமயம் 7.5 அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது. ஆனால் 7.5 தான் நிறைய நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம். அடுத்தடுத்து வர நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 4 பாதகாரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.